Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன் கொடுத்திருக்காங்க இல்லையா ஒரு பர்టిక్యులர் டேட். அந்த டேட்ல நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது அஃபிலியேட்டட்காக இருக்கட்டும் ஆனஸ்க்காக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் 7.5 ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் வந்து ரெண்டுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்லைனில் தான் நடக்கும், ஆஃப்லைனில் நடக்கவே நடக்காது. இதற்கான ப்ரொசீஜர்ஸ் நிறைய பேருக்கு வந்து தெரியல. இது வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் சொல்லுவாங்க. ஆன்லைன் கவுன்சிலிங்னால் வந்துட்டு பேசுவாங்க, இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகும். லாஸ்ட் இயர் அப்லோட் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆன ஸ்லாட்டை மட்டும் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது வந்து லாஸ்ட் இயர் எடுத்து இந்த இயர் இப்படியே வரும்னு சொல்ல முடியாது, சேஞ்சஸ் மேபி நடந்திருக்கலாம். அதாவது உங்களுடைய 10th மார்க் ஷீட் இந்த ஸ்லாட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 12th அது டிப்ளமோ இருந்தால் டிப்ளமோவுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய டிசி, அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. இது வந்து ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் லாஸ்ட் இயர் வந்து சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்ததால் இந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் வந்து இந்த இயர் வர்றதுக்கான பாசிபிள் இல்லை. இதில் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன், டிசேபிள் பர்சன், அதுக்கப்புறம் வந்துட்டு 7.5 ரிசர்வேஷன், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் சில்ட்ரன், ஃப்ரீடம் ஃபைட்டர் சில்ட்ரன், அப்படி ஏதாச்சும் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்லாட் இதில் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஸ்லாட்டில் அதுக்கான தகுந்த ஆவணத்தை நீங்கள் வந்து அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங், இதுதான் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இது ஆன்லைனில் தான் நடக்கும். 11/6/2025 அதாவது நேற்றுலேருந்து 14/6/2025 வரைக்கும் நடக்கும். ஒரு நாள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கான ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ இன்றைக்கி தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்லாட் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் எப்படி லாகின் பண்ணணும், அந்த லாகின் பண்ண உடனே உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு ஷோ ஆகுதுன்றத டெமோ வீடியோவாக கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த 14/6/2025க்குள்ளே ஆன்லைன் கவுன்சிலிங் நீங்கள் முடிக்கணும். இல்லை உங்களுக்கு மெயில் வரவே இல்லை, ஆன்லைன் கவுன்சிலிங்கில் ஸ்லாட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் டிலே ஆயிடுச்சு, அப்படி ஆகும்பொழுது கண்டிப்பாக யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து முடிக்கல, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கை முடிக்கலன்ற பட்சத்தில் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரத்துக்கான பாசிபிளும் இருக்குது. அப்படி நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் டேட் ஆஃப் இஷ்யூ அலாட்மெண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு இருக்கும். இதுவே ஆன்லைனில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற இருக்கும். இதுக்கு டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18/6/2025 கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி என்ன பண்ணணும்னா நீங்கள் அதே போல் வந்து ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணீங்களோ லாகின் பண்ணீங்களோ அந்த மாதிரி லாகின் பண்ணும்போது உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ஷோ ஆகாது. உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் ஷோ ஆகும். உங்களுடைய நேம், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் ஷோ ஆகும். அதுக்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் பே பண்ண உடனே தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ண பிறகு தான் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும். அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண பிறகு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு அது கூட 5 செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துங்க, உங்களுடைய ஃபோட்டோ எடுத்துங்க, பேங்க் பாஸ்புக், ஆதார் கார்டு, இது எல்லாமே எடுத்துகிட்டு 23/6/2025 25/6/2025 போய் எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் அட்மிஷன் போட்டுருங்க. இல்லை நீங்கள் வந்து சோயலில் சென்னையில் வந்துட்டு போட்டிருக்கீங்க, சென்னையில் உங்களுக்கு சீட் கிடச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் சென்னையில் வந்து டைரெக்டாக வந்து சீட் வந்து போட்டுருங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ஆன்லைன் வெரிஃபிகேஷன்னா என்ன, எப்போ போய் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கி காலேஜில் ஜாயின் பண்ணணும், இது எல்லாத்துக்குமான டீட்டெயில் வீடியோவை தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ மேக் பண்ண போகிறேன். முக்கியமாக இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, கீப் சப்போர்ட்.